2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடத்தி வருகின்றது. அந்த வகையில் நாளை தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ஒவ்வொரு வாரமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கின்றது. இறுதியாக கரூர் நிகழ்விற்கு பிறகு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஈரோடு மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்திலும் கடந்த வாரத்தின் பொழுது வேலூர் மாவட்டத்திலும் நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது 5000 நபர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் பொழுது எதிர்பாராத விதமாக வெயிலினுடைய தாக்கத்தினால் ஒரு நபர் உயிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த மேற்கூரைகள் அமைக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 250க்கும் மேற்பட்ட வேலையாட்களை வைத்துக்கொண்டு இந்த மேற்கூரைகள் அமைக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கும் குறைவாகவே இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அந்த அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களும் முன்னிறுத்தி பல்வேறு பொதுக்கூட்டங்களும் பிரச்சார கூட்டங்களும் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. அதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலின் பொழுது தங்களுடைய முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய தேர்தலை எவ்வாறு அணுகப் போகின்றது என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இன்னும் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படாத இருக்கக்கூடிய நிலையிலும் அதே போன்று தேர்தல் விதிமுறைகளும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற அந்த ஒரு நிலையிலும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய அந்த பிரச்சார நிகழ்வை நடத்துவதற்காக இன்னும் திட்டமிடப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து விஜய் உரையாற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் நாளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விஜய் சந்திக்க இருக்கின்றார். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விஜய் பேசுவார் என்று கட்சியினரிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கின்றது. அண்மையில் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மையப்படுத்தி விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை காலை சென்னையிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையம் காலை 9:30 மணியளவில் வந்தடைவார் எனவும் அதன் பிறகு 11 மணியளவில் விஜய் அங்கிருந்து நேரடியாக காரின் மூலமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்தின் மூலமாக ஏறி வழக்கம் போல தன்னுடைய பாணியில் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னிலையில் விஜய் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக பிரத்யேக ஏற்பாடுகளும் கட்சியினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக ஒவ்வொரு வாரமாக ஒரு நாளுக்கு ஒரு மாவட்டம் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தவிர்த்துவிட்டு நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளை விஜய் என்ன பேசுவார் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இங்கே இருக்கக்கூடிய தஞ்சை மக்களிடையேவும் தஞ்சையினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளிடையேவும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது.